வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். வரக்கூடிய பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வசந்த பஞ்சமி திதி வருதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கும் சரஸ்வதி தேவி தாயார் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாளுங்க. வாராகி தாய் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு தாய், அமைதியான தாய். இந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த தாயின் படம் தான் வைக்கணும், சிலை தான் வைக்கணும், இப்படி தான் வழிபடணும், அப்படி தான் வழிபடணும், எந்த ஒரு வரைமுறைகளுமே இல்லைங்க. ஏன்னா வாராகி தாய் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு தெய்வம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலுமே நீங்கள் தூய்மையான ஒரு பக்தியை கொடுத்தால் மட்டுமே போதுங்க. கைமேல் ஒரு நிச்சயமான ஒரு பலன்களை அள்ளி கொடுப்பவள் வாராகி தாய். இந்த வாராகி தாயை பார்த்தீங்கன்னா அந்த வாராகி அம்மனை மாலை நேரத்து வனதேவதை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு, கொஞ்சம் நெய் விட்டு, ஒரே ஒரு தீபம் ஏற்றி, ஒரு பூவை, ஒரே ஒரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பூ வச்சு நீங்கள் திக்கு தெரியாத ஒரு நடுக்காட்டில் நின்று அவளை வேண்டும்னா கூட உங்களை காப்பாற்றக்கூடிய, விரைவில் ஓடி வந்து காப்பாற்றக்கூடியவள் வாராகி அம்மன். நிறைய பேர் வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படணும்? நம்ம மற்றவங்களுக்கு தீமை செய்கிறோம், அவங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுடைய சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறோம், அவங்களுடைய நல்ல வழக்கங்களை எல்லாமே கெடுத்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கணும் அப்படிங்கிறவங்க தான் பயப்படுவாங்க. வாராகி அம்மனை பார்த்து பயப்படக்கூடியவங்க தப்பு செய்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க தான் வாராகி அம்மனை பார்த்து பயப்படணும். கும்பிடுறதுக்கு, படம் வச்சு கும்பிடுறதுக்கும் பயப்படுவாங்க. நம்ம எந்த தப்புமே நம்ம செய்யலை, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாராகி அம்மனுடைய படமோ சிலைகளோ வச்சு வழிபாடு பண்ணுங்க. அவள் கைமேல் நிச்சயமான உங்களுக்கு பலன் கொடுத்தே தீருவாள். அவள் நம்ம நொடிஞ்சு போன வாழ்க்கையும் சீராக்கி கொடுப்பவள் வாராகி அம்மன். வரக்கூடிய 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி வருதுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை நினச்சி நீங்கள் வீட்டிலேயே ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு கையில் கிடைக்கிறக்கூடிய ஏதோ ஒரு மலர்கள் நீங்கள் வச்சு கொஞ்சம் கரும்பு சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் கலந்து நெய்வேத்தியமாக வச்சா கூட அந்த அம்பாள் ஏற்றுக்குவாள். அப்படியே அந்த அம்மனை வழிபடுங்க. அப்படி இல்லை, என்னால் வாராகி அம்மனை வீட்டிலலாம் வச்சு கும்பிட முடியாதுங்க அப்படின்னாலுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல வாராகி அம்மன் கோவில் இருக்கும். அந்த கோவில்களுக்கு நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்க. அங்கே முடிஞ்சதுன்னா 2 நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நம்மளுடைய குடும்பம் மேம்படுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக்கி கொடுப்பாள், வாழ்க்கையை வளமாக்கி கொடுப்பவள் வாராகி அம்மன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எத்தனையோ பொருட்களை உணவுப் பொருட்களை வேஸ்ட்டு பண்ணுறோம். வீணாக குப்பையில் போடக்கூடிய பொருட்களை நம்ம எதுக்கு வீணாகிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு உயிர்களுக்கு நம்ம தினமும் ஒரு உயிர்களுக்காவது நம்ம அதை தானம் பண்ணணுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய இந்த வாழ்க்கையும் சரி, இந்த உடம்பும் சரி, இன்னைக்கு நிச்சயம் இல்லாததுங்க. இந்த பிறவி பலன் எடுத்ததுக்கு பலனா யாராவது ஒருத்தருக்காவது நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் உபயோகமாகவும் இருந்துட்டு போவோமே. நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று மிச்சமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை குப்பையில் போடாமல் ஏதோ ஒரு ஜீவனை கொண்டு போய் நீங்கள் வாசலை வச்சா கூட சாப்பிட்டுக்குவாங்க. அது நாய்க்குட்டியாக இருக்கலாம், அல்லது பூனைக்குட்டியாக இருக்கலாம், இல்லை காக்கை பறவைகளுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒன்று நீங்கள் தானம் பண்ணிகிட்டே இருங்க. அது நம்மளுடைய செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்குங்க. ஏதோ ஒரு வாயிலா ஜீவன்களுக்கு நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது நம்ம வீடு நல்ல ஒரு சுபிக்ஷ நிலைமையில் இருக்குங்க. எண்ணங்களும் தூய்மையாக இருக்கும். யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது, கெட்டது நினைக்கக்கூடாது, கெடுதல் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும். நல்லது மட்டுமே நம்ம செய்யணும், நல்லது மட்டுமே நம்ம யோசிக்கணும், நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கணும். நம்ம பாசிட்டிவாக நம்ம நினைக்கத்தான் நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும், பாசிட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வளர்க்க அது என்ன ஆகும்? இப்படி ஆயிடுமோ நீங்கள் அதை திரும்ப சொல்லும்போது அப்படியே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக நம்ம உள்ளத்துலேயும் சரி வீட்லேயும் சரி பரவி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துடும். இதுவே நீங்கள் நல்லாயிரும், இது சரியாயிரும், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இது ஒரு சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கும், நம்ம நல்ல நிலைமைக்கு போவோம், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல படிப்பில் எக்ஸாமில் பாஸ் ஆகும், இந்த மாதிரி எல்லாமே யோசிக்க நம்மளுக்கு அது பாசிட்டிவாகவே நடந்து முடியுங்க. நம்முடைய எண்ணங்கள் தான் செயலாகுது. அதனால் நல்ல எண்ணங்களை வளர்த்திக்குவோம். ஒரு நல்ல பேச்சுக்களை பேசணும் அப்படின்னா அந்த நாக்கில் சரஸ்வதி தேவி தாயார் இருக்காங்க. அதனால் நல்ல பேச்சுக்கள் மட்டுமே பேசணுங்க. யாரையும் நம்ம சபிக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க.
ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி அஷ்ட தேவதைகள் இருப்பாங்க. அவங்க நம்ம கெட்டது சொன்னாலும் சரி, நல்லது சொன்னாலும் சரி, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்களாம். அப்போது ஒருத்தங்களை வந்துட்டு நம்ம சபிக்கும் போது அவங்க குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, அவங்களுடைய சொத்தெல்லாம் நம்மளுக்கு வந்துடணும், அவங்க நம்ம சொல் பேச்சு கேட்டு பொம்மையாக கைப்பாவையாக ஆகணும், அப்படி இப்படின்னு இந்த மாதிரி தப்பாக எண்ணங்கள் வளர்க்குறோங்களோ, அப்படி அவங்கள பேசுகிறோங்களோ, அதையும் வந்துட்டு தேவதைகள் வந்துட்டு நான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வதிப்பாங்களாம். அப்போ என்ன ஆகும்? அப்படியே நடந்துடும். நாலு மின்னி வந்துட்டு அவங்களுடைய தேவைகளோ அல்லது வந்துட்டு அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், நமக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் தப்பாக இருந்திருக்கும். அதனால் வந்துட்டு எதுக்கு அவங்க குடும்பமே சங்கதியே இருக்கக்கூடாது, நம்ம ஏன் சபிக்கணும்? அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாக்கால் வந்துட்டு யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் வந்துட்டு கடுஞ்சொல்லும் சொல்லாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல பதிவுகள் உங்களுக்காக தர பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.